Hi friends, today recipe milk burfi. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ மில்க் பர்ஃபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதில் எந்த வித தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் ஒரு கொதிச்சிருக்கு. இப்போ நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாலை வச்சோடனே நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க, ஏன்னா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் பாலை வச்சோடனே நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜிலெல்லாம் அங்கங்கே ஆடை படிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி இது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நம்ம நின்றுக்கிட்டே இருக்கணும், அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பால் 1 லிட்டர் பால் 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சுகர் சேர்த்துக்கிறேன். 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இதில் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஒன்று பால், இன்னொன்று சுகர். இது 2 மட்டும்தான் நம்ம மில்க் பர்ஃபி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது 1/4 லிட்டர் ஆற வரைக்கும் நல்லா வத்தி இருந்துச்சு. இப்போ சுகர் சேர்த்தோடனே இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய்யோ அல்லது பட்டரோ தடவி வச்சுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பால் செய்யும்போது ஒரு 5 நிமிஷம் போல், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டி எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக நல்லா 1 திரண்டு வரும் பர்ஃபி. நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நான்ஸ்டிக்கில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கங்கே உங்களுக்கு எடுக்கிறத நம்ம இந்த கரண்டியால் நம்ம இது பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஒன்று திரண்டு வந்திருக்கு. ஸோ இன்னும் நல்லா 1 திரண்டு வரணும். அதனால் இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளைன் பர்ஃபி தான் பண்ணுறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு நட்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பர்ஃபி மேலே கூட நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ நல்லா 1 திரண்டு வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா 1 திரண்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாத்திரம், அந்த பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு ஸ்பூனில் நெய்யோ அல்லது பட்டரோ பின்னாடி தடவிக்கங்க. தடவிட்டு இதை நல்லா அமுக்கி விட்டுக்கிடுவோம். கரண்டிலெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். இதை நம்ம சூடாக இருக்கும்போது நம்ம பீஸ் போட முடியாது. ஸோ அதனால் இது ஒரு 1 ஹவர்னாவது ஆறணும். சப்போஸ் இதை ஆறிட்டு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் கூட வச்சுட்டு இது நீங்கள் பீஸ் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை நல்லா நீங்கள் அமுத்தி விட்டுக்கங்க. இதில் நீங்கள் பிஸ்தா அல்லது ஆல்மண்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கூட மேலே போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணலாம். இன்னும் சூப்பராக நல்லா வரும். நான் இன்றைக்கி ப்ளைன் பர்ஃபி பண்ணுறதுனால நான் மேலே எந்த ஒரு டெக்கரேஷன் எதுவுமே நான் பண்ணலை. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டு இது ஒரு 1 ஹவர் கழித்து இதை பார்க்கலாம். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவு பர்ஃபி வேணுமோ அந்தளவு நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு 1 ஹவர் கழித்து தான் நம்ம போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பீஸ் போட கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மில்க் பர்ஃபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சிம்பிளாக இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே இந்த மில்க் பர்ஃபி செய்யலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இப்போ இந்த மில்க் பர்ஃபி எப்படி வந்திருக்குன்றத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ ஒரு பீஸ் எடுத்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்து மில்க் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.